Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். ஆமென், ஆமென். கிறிஸ்துமஸ்க்காக ஏதாவது ஒரு புது வசனம் சொல்லுவேன்லாம் நினைக்காதீங்க. கிறிஸ்துமஸுக்கு இதை விட சூப்பரான வசனம்லாம் இல்லை. அவர் நல்லவரும் கிருபை உள்ளவருமாய் இருந்ததுனால தான் நம்மை தேடி வந்தார். ஹல்லேலூயா. அதனால அவரை நாம் என்ன செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம்? துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஓகே, ஆசியா கண்டத்தில் பிறந்தவர் நம் மேசியா. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றபடி அவர் வெள்ளைக்கார தெய்வம்லாம் கிடையாது, வெள்ளைக்கார நாடுகளில் பிறந்தவரும் அல்ல, ஆசியா கண்டத்தில் இருக்கிற பாலஸ்தீனத்தில் பிறந்தவர். அதனால அவர் ஆசியாவுக்கு மாத்திரம் சொந்தமானவர் அல்ல, அவர் உலக இரட்சகர். அவருடைய இனிய நாமத்தில் இந்த 2016 ஆண்டின் இந்த கர்த்தருடைய நாளிலே, குறிப்பாக உலகமெங்கும் இயேசுவின் பிறப்பை மக்கள் கொண்டாடி வருகிற இந்த நாளிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. பெத்லகேமிலே பிறந்த இயேசு உங்கள் வாழ்விலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் அவர் பிறக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஜெபம். ஆமென். பெத்லகேம் அன்றைக்கு அவர் பிறப்பதற்கு இடம் கொடுத்துச்சு. இன்றைக்கு நாம தான் ஒரு பெத்லகேம். We are the Bethlehem of Jesus Christ. This is the topic of my sermon. நாமே இயேசுவின் பெத்லகேம். We are the Bethlehem of Jesus Christ. அன்றைக்கு தீர்க்கதரிசிகளால் முன்னறிவிக்கப்பட்டபடி இயேசு எங்கே பிறந்தார்? வாயை திறந்து சொல்லுங்க. பெத்லகேமிலே பிறந்தார். இன்னைக்கு அவர் பிறக்க விரும்பினால் எங்க பிறப்பார்? அமெரிக்காவில் பிறப்பாரா? இல்லையா? அப்ப எங்க பிறப்பார்? நம்முடைய இருதயங்களில் பிறப்பார். ஹல்லேலூயா. இன்னும் யார் யாருடைய உள்ளங்களிலே, இருதயங்களிலே, வாழ்விலே, குடும்பத்திலே இயேசு பிறக்கவில்லையோ அவர் பிறப்பதற்கு நாம் இன்றைக்கு யாராக இருக்கிறோம்? ஒரு பெத்லகேமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. சத்திரத்தில் பிறந்தாரா? சத்திரத்தில் இடம் இல்லாததுனால சத்திரத்தில் தங்குறவங்களுடைய கழுதைகள், குதிரைகள், மாடுகள், ஆடுகள் எல்லாம் அடைப்பதற்கென்று வைத்திருக்கிற, அது மாட்டு தொழுவம் கிடையாது. ஆக்சுவலா ஒரிஜினலான மாட்டு தொழுவம் வீடுகள்ல இருக்கும். இது என்னன்னா, அந்த பயணம் செய்து போகிற மக்கள் தங்குகிற அந்த நேரத்தில் தங்களுடைய மிருக ஜீவன்களை அடைத்து வைக்கிற இடம் தான் இது மேஞ்சர். புரியுங்களா? அதனால ஆனா சத்திரக்காரன் இயேசு பிறப்பதற்காக அவனுக்கு தெரியாது. இயேசு தன் சத்திரத்தில் பிறப்பதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைச்சது அவனுக்கு. ஆனா அவன் அதை இழந்து போயிட்டான். He lost the golden chance to allow the Savior to have his birth in his inn. தன்னுடைய சத்திரத்திலே உலக இரட்சகர், உலக மீட்பர் பிறப்பதற்கு கிடைத்த ஒரு பொன்னான வாய்ப்பை அந்த சத்திரக்காரன் அன்றைக்கு என்ன செஞ்சிட்டான்? இழந்துட்டான். இனி அவன் சரித்திரத்தில் எத்தனை முறை அவரை நோக்கி மன்றாடி, ராஜாதி ராஜாவே, உலக இரட்சகரே, நீர் இன்னொரு முறை என் சத்திரத்திற்கு வருவீரானால் சிறப்பான ஒரு அறையை நான் தருவேன் என்று கெஞ்சினாலும் அந்த பெத்லகேமின் சத்திரத்தில் இடம் கேட்டு இயேசு போகிறது இல்லை. ஆனால் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவர் இன்னைக்கும் இடம் கேட்டு சில கதவுகளை தட்டி கொண்டிருக்கிறார். இதோ வாசற்படியிலே நின்று நான் கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே. இன்னைக்கு அவர் சத்திரத்தின் கதவை தட்டிட்டு இருக்கல, நம்முடைய இதய கதவுகளை தட்டி கொண்டிருக்கிறார்.
வாசலன்றை நின்று ஆசையாய் தட்டும் நேசர் இயேசுவுக்கும் உள்ளம் திறப்பாயோ. பாடல்னா பாட நேரல்ல, பாடலுடைய வார்த்தைகளை சொல்லுகிறேன். வாசலை நின்று ஆசையாய் தட்டும் நேசர் இயேசுவுக்கும் உள்ளம் திறப்பாயோ. நாம கூட ஒரு சத்திரக்காரங்க தான். நம்முடைய இதயம் தான் அந்த சத்திரம். இன்றைக்கு இயேசு, மகனே மகளே, நான் உள்ளமாகிய சத்திரத்திலே, உன் இதயமாகிய பெத்லகேமிலே வந்து பிறக்க விரும்புகிறேன், எனக்கு இடம் தருவாயா என்று அவர் கேட்கிறார். எத்தனை பேர் அவருக்கு கதவை திறக்க மனதா இருக்கிறீர்கள் என்பதை இந்த பிரசங்கத்தை நான் முடிக்கும் போது நீங்க அவருக்கு சொல்லணும். ஆம் இயேசுவே, என் இதயமாகிய சத்திரத்திலே, என் இருதயமாகிய பெத்லகேமிலே நீர் பாலகனாக அல்ல, இரட்சகராக வந்து பிறப்பீராக, ராஜாவாக வந்து பிறப்பீராக, என் எஜமானாக வந்து பிறப்பீராக என்கிற ஜெபத்தோடு நாம் வீடு திரும்ப கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. லூக்கா 2வது அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்க. லூக்கா 2வது அதிகாரம் 5வது வசனம். கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். பாருங்க, கலிலேயாவில் குடியிருந்த யோசேப்பு சென்சஸ் குடிமதிப்பு எழுதப்படுவதற்காக அகுஸ்து ராயன் பிறப்பித்த கட்டளையின்படி தனக்கு மனைவியாக போகிற மரியாளையும் அழைத்துக் கொண்டு, பாருங்க, யூதேயா நாட்டு கலிலேயா நாட்டில் இருந்து எந்த நாட்டிற்கு போகிறான்? யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். நல்லா கவனிங்க இந்த வார்த்தைய. அவன் வாழ்ந்துகிட்டு இருந்தது எங்க? கலிலேயா. இப்ப அவன் எங்க போறான்? இந்த பெத்லகேம் இல்ல யூதேயா. வார்த்தைகளை நல்லா கவனிக்கணும். இந்த நாடு நாடுன்னு தமிழ்ல போட்டிருக்கு இல்லையா? நீங்க நாடுனோட இந்தியா ஒரு நாடு, பாகிஸ்தான் ஒரு நாடு, அப்படி நாடு இல்ல. இப்ப இந்தியாவுக்குள்ளேயே தமிழ்நாடு, கர்நாடகான் இருக்குல்ல, இப்ப கர்நாடகாவிலேயே பெங்களூர் நார்த், சிக்பல்புரா, தொட்பலாபுரா இப்படிலாம் இருக்கா, தும்கூரு, குணிகள், இதெல்லாம் என்னது? அந்த காலத்துல இயேசு பிறந்த போது இங்க இருந்து குணிகள் போனா, தும்கூரு போனா, பெங்களூரு நாட்டில் இருந்து தும்கூரு நாட்டிற்கு போனான் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராவின்ஸ். இப்போ நம்ம மாவட்டம் தாலுகான்னு சொல்றோம். அந்த நாட்கள்ல இது அப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா உங்களுக்கு? ஒருவேளை யோசேப்பு மரியாதை கூப்பிட்டு இங்க இருந்து ஒருவேளை அவன் எங்க போயிருப்பான்? சிக்பலாப்பூர் போயிருப்பான். அது ஒரு நாடு. நாடுன்னு தனி நாடு இல்ல. Got the point? ஓகே. ஏன் அங்க போனா? இப்பெல்லாம் நம்ம ஆன்லைன்ல எங்க வேணாலும் இருந்து எங்கெல்லாம் பண்ணிக்கலாம். அங்க அப்படி கிடையாது. அந்த நாட்கள்ல அவன் சொந்த ஊர்ல தான் பதிவு செய்யணும். இப்போ இயேசு பிறக்கிற காலத்துல இப்ப நான் வாழ்ந்தேன்னு வச்சுக்கோமே, இப்ப சென்சஸ் எடுத்தான்னா நான் பெங்களூர்ல இருந்து என் குடும்பத்தோட எங்க போனோம்? திருநெல்வேலி போனோம். போய்தான் நான் என்ன எழுத முடியும்? சென்சஸ் எழுத முடியும். ஆனா இப்போ காலங்கள் சட்டங்கள் எல்லாம் என்ன செஞ்சிருச்சு? மாறிடுச்சு. இன்னைக்கு என்னுடைய ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நான் சொல்ல முயற்சிக்கிறேன். நான் ஏற்கனவே இதே சர்ச்சில் பெத்லகேம் பற்றி ஒரு பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். அது பார்ட் 1. இன்னைக்கு பார்ட் 2. நாங்க பார்ட் 1ஐயே மறந்துட்டோம் அப்படின்றீங்களா? பெத்லகேம் என்னும் சிற்றூர் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நம்முடைய சர்ச் இருக்கிற இந்த வெங்கடேஸ்வரம் இந்த ரோட பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போதே எதுல போட்டாச்சு? கூகுள் மேப்ல போட்டாச்சு.
அது வரைக்கும் கூகுள் மேப்ல சொன்னப்பா பிளாக் 9th கிராஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஆனா அதை யாரும் அடையாளம் காண முடியாது. அகாப்பே சர்ச்ல பாஸ்டர் ரூபன்ங்கிற ஒருத்தன் பிரசங்கம் பண்ணதுனால உலகத்தில் அடையாளம் காணப்படாமல் இருந்த பெத்லகேம் என்னும் சிற்றூர் இயேசு பிறந்ததினாலே உலக புகழ் பெற்ற இடமாய் மாறினது போல நம்ம வாழ்கிற இந்த தெருவும் உலகமெல்லாம் இப்ப அறியப்பட்டுருச்சு. அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமாங்க? இயேசு எங்க எங்க போகிறாரோ, இயேசு எங்க எங்க பிரசங்கிக்கப்படுகிறாரோ அந்த இடங்களுக்கு, அந்த வீடுகளுக்கு, அந்த நாடுகளுக்கு, அங்கே வாழ்கிற மக்களுக்கு ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை, ஒரு கௌரவம், ஒரு கண்ணியம் கிடைக்கும். ஆமென். இந்த 2016வது வருஷம் கிறிஸ்துமஸை கொண்டாடி கொண்டிருக்கிற நீ கவனிக்கப்படாத நபராக, ஒரு சிற்றூராக, எங்கேயோ கிடக்கிற ஒரு நபராக, யாராலும் கவனிக்கப்பட முடியாத நபராக, சரித்திரத்தில் இடம் பெறவே முடியாத ஒரு நபராய் நீ வந்து உட்கார்ந்து இருக்கலாம். ஆனால் கதவை தட்டுகிற இரட்சகருக்கு உன் இதயமாகிய சத்திரத்திலே, உன் வாழ்வாகிய பெத்லகேமிலே நீ இடம் கொடுப்பாயானால் இன்று, நாளைக்கு இல்ல, புது வருடத்தில் இல்ல, இன்று இந்த டிசம்பர் 25ஆம் தேதி உன்னை வாழ வைக்க வந்த இயேசு உனக்கு ஒரு கனத்தை, உனக்கு ஒரு கௌரவத்தை, உனக்கு ஒரு புது வாழ்வை தர விரும்புகிறார் என்பது இந்த வருடத்தில் நான் சொல்லுகிற கிறிஸ்துமஸ் நற்செய்தி. ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம்மை வாழ வைக்க வந்த தெய்வம், நமக்கு ஒரு கௌரவத்தை தேடி கொடுக்க வந்த ஆண்டவர், நமக்கு ஒரு மதிப்பை, மரியாதையை, ஒரு மேன்மையை கொடுக்க வந்த ஆண்டவர். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும், அங்க எத்தனை இருக்கப்போ? யூதேயா, பெத்லகேம், தாவீதின் ஊர். இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்ட பேர்களா இருக்கா? ஓகே. இயேசுவுக்கு ஒரு பேர் உண்டு தெரியுமா? என்ன பேர் சொல்லுங்க? தாவீதின். ஓகே, அதெல்லாம் பின்னால சொல்றேன். இப்போ மத்தேயு 2வது அதிகாரம் 4லிருந்து 6 வரைக்கும் பாருங்க. மேத்யூ சாப்டர் 2 verses 4 to 6. அவன் பிரதான ஆசாரியர், நீங்க அங்க பாருங்க, அழகா தூங்குறாங்க. புடி 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 சீக்கிரம். நான் சொன்னதை மறந்துடக்கூடாது. அப்படியே சூப்பரா தூங்குறாங்க. நான் விளையாட்டுலாம் சொல்லல, இன்னைக்கு நான் சீரியஸா தான் சொல்றேன். இந்நேரத்துக்கு தூக்கம் வருதாங்க. சீக்கிரம். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடிவர செய்து, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார், எல்லாரும் கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று, எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அது ஏனென்றால் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார், உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். என்று தீர்க்கதரிசியினால் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இது என்ன சம்பவம்? இயேசு பிறந்து கொஞ்ச காலம் கழிச்சு அவரை தேடி வந்த ஞானிகள், சாஸ்திரிகள், அவங்க எருசலேமுக்குள்ள யார் எங்க போறாங்க? ஏரோது ராஜாவின் அரண்மனைக்குள்ள போய் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர், ஏன்னா நான் முதலே சொன்னபடி ராஜகுமாரனை எங்க தான் தேடுவாங்க? ராஜ அரண்மனையில தான் தேடுவாங்க. இப்போ சில பாரம்பரிய சபைகளை சேர்ந்தவங்க, பெரிய பெரிய சர்ச்சஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? பாரம்பரிய சபைகள், பணக்கார சபைகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா? மூக்கில் இங்கிலீஷ் பேசுகிறவங்க, அந்த மாதிரி சர்ச்சில் பார்த்தவங்க இந்த ஜன்னல் வழியாக இப்போ இங்கே எட்டி பார்த்தாங்கன்னா
இந்த சர்ச்சு பாஸ்டர் வெளியூர் போயிருக்கார் போல இருக்கு, யாரையோ பிரசவம் பண்ண விட்டு போயிருக்காங்க, எவனோ ஒருத்தன் லூஸு ஒரு ப்ளூ ஷர்ட்டையை போட்டுக்கிட்டு பிரசவம் பண்ணுறான். ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லா பாஸ்டர்களும் அங்கியில் இருப்பாங்க. சில பாஸ்டருங்க ஆர்டினரியாக இருக்கிறவங்க என்னத்தில் இருப்பாங்க, டையில் இருப்பாங்க. கொஞ்சம் தான் இருக்கிறவங்க என்னத்தில் இருப்பாங்க, கோட் ஷூட்டில் இருப்பாங்க. ஸ்டைல் ஆனவங்கெல்லாம் மோடி கோட்டில் இருப்பாங்க. இங்க ஒருத்தன் எப்படி நிற்கிறான், எப்படி நிற்கிறேங்க? உங்களுக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? சூப்பரா தெரியுது பாருங்க. இந்த ட்ரெஸ்லயே நான் சூப்பரா, அதனால தான் நான் கோட் போடுறது இல்லை. ஏன்னா இந்த ட்ரெஸ்லயே சூப்பரா தெரிஞ்சா கோட்டு போட்டா கதி என்ன? கவனிங்க, நான் எதற்காக சொல்றேன் தெரியுமோ? அவரை போய் அங்க ஏன்னா இப்போ ஜன்னல் வழி ஒருத்தர் பாஸ்டர்னா அவங்க என்ன நினைக்குவாங்க, ரொம்ப பந்தாவா இருக்கும். எப்படி இருக்கணும்? பந்தாவா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அது மாதிரி அன்னைக்கு இயேசு பிறந்த போது அவரை எங்க போய் பந்தாவா தேடினாங்க? அவன் கலங்கிட்டான். உடனே எல்லாரையும் வர வச்சு, என்னப்பா இவங்க வந்து இன்னும் யூதருக்கு ராஜான்றாங்க, பிறப்பாருன்றாங்களே, இது என்ன அப்படின்னு கேட்குறான். யாரு? ஏரோது. உடனே அவங்க சொல்றாங்க, அவர் எங்க பிறப்பார்? யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார் அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசியினால் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கவனிங்க எல்லாரும். இந்த பெத்லகேம் அங்க சொல்லப்பட்டிருக்குதா? அது எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது? யூதேயா. சரி, கேள்விக்கு விடை கிடைச்சிச்சா? அன்றைக்கு எந்த தீர்க்கதரிசி அப்படி சொன்னார்? மீகா 5வது அதிகாரம் 2வது வசனத்தை திருப்பி பாருங்க. Turn to the book of Micah chapter 5 verse 2. எப்ராத்தா எனப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தில். இஸ்ரவேலை ஆள போகிற பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார். எதை பார்த்து தீர்க்கதரிசி சொல்லுகிறான்? எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் சிறியதாயிருந்தாலும் சரி, உன்னிலிருந்து ஒரு பெரியவர் பிறக்க போகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஏன் குழந்தை இயேசுவை ஆராதிக்கிறது இல்ல? அவர் பிறக்கும் போதே பெரியவராத்தான் பிறந்தார். குழந்தையா பிறந்திருக்கலாம். இந்த நாகேஷ்னு ஒருத்தன் இருந்தான், தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்தான். அப்போ வந்து ஒரு நிகழ்ச்சி, அது வந்து ஒரு டீச்சர் ட்ரைனிங் காலேஜில் வந்து நாகேஷ் அப்படிங்கிறதுனால எப்படியோ எங்கள் அம்மாக்கிட்ட எங்கேயோ போகிறேன்னு போய் சொல்லிட்டு போயிட்டேன். இல்லாட்டா நாகேஷ் போகிறேன்னு போயிருந்தா அவ்வளோதான், நரம்பெல்லாம் எடுத்துருப்பாங்க. என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு ஜோக் அவன் சொன்னான். அவன் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்த போது யாரோ அவன்கிட்ட கேட்டாங்களாம், ஐயா நாகேஷ் அவர்களே, நீங்களே ஒரு பெரிய ஆள், ஏன்னா பிரபலமான ஜோக்கர் இல்லையா? ஜோக்கருங்க தான் இன்னைக்கு பிரபலமானவங்க. பிரசங்கிமார் கூட எவன் ஜோக்கராக இருக்கானோ இன்னைக்கு அவன் தான் பெரிய பிரசங்கியாராக இருக்கிறான். என்ன மாதிரி லூசுங்கள்லாம் யாரும் பிரசங்கியாராகவே நினைக்கிறது இல்லை. ஜோக் அடிச்சா அவர் யாரு? சரி, உங்கள மாதிரி உங்க ஊர்ல பெரியவங்க யாராவது பிறந்திருக்காங்களான்னு கேட்டாங்களாம். இவன் கொஞ்சம் கூட அசராம, எங்க ஊர்ல எல்லாம் பெரியவங்க பிறக்க மாட்டாங்க, குழந்தைங்க தான் பிறப்பாங்க. புரிஞ்சவங்க சிரிக்கிறீங்க, புரியாதவங்க முழிக்கிறீங்க. எங்க ஊர்ல எல்லாம் பெரியவங்க எல்லாம் பிறக்க மாட்டாங்க, யார் தான் பிறப்பாங்க? பிள்ளைங்க தான் பிறப்பாங்க. ஆமாங்க, இயேசு கூட குழந்தையா தான் பிறந்தார். ஆனால் பிறக்கும் போதே அங்க தேவதூதன் மரியாளுக்கு சொன்னார், அவர் யாராய் இருப்பார்? பெரியவராய் இருப்பார். அதனால்தான் இப்போ பெரியவர் எனக்குள்ளே மிகவும் பெரியவர். அதனால குழந்தை இயேசு என்கிற பெயர்ல எல்லாம் அவரை ஆராதிப்பது முட்டாள்தனம், அதற்கு வேதத்திற்கு புறம்பானது. குழந்தை இயேசு ஆலயம் என்கிற பெயரிலே மக்களை ஏமாற்றலாம். அவர் பிறக்கும் போது குழந்தையாய் பிறந்தாரே ஒழிய, அவர் பிறக்கும் போது அவருடைய தன்மை பெரியவர். He will be the great. Hallelujah.
அங்கே சொல்கிறான், நீ சிறியது, பட்டணம் சிறியது தான். இன்னைக்கு நான் சொல்லட்டா, இப்போ உங்கள் இருதயம் வந்து ஒரு சத்துருன்னு சொன்னேன், உங்கள் வாழ்க்கை வந்து ஒரு பெத்லகேம் சொன்னேன், அது சின்னதாக இருக்கலாம். ஒரு குடிசையில் நீங்கள் வாழலாம், ஒரு ஆஸ்பெஸ்டா சீட்டு போட்ட வீட்டில் நீங்கள் வாழலாம். உங்கள் வீட்டில் பேசிக் அம்யூனிட்டிஸ்லாம் இல்லாமல் இருக்கலாம், பேசிக்கான வசதிகள் இல்லாமல் இருக்கலாம். இந்த பெங்களூர் பட்டணத்தில் ரொம்ப அற்பமாக எண்ணப்படுகிற ஒரு இடத்துல நீங்கள் இருக்கலாம். நம்ம சர்ச்சுக்கு வந்து ஒரு காலத்தில் ஒரு பேர், என்ன பேர் தெரியுமா? ஸ்லம் சர்ச். என்ன சர்ச்சு? எனக்கு அது ரொம்ப சந்தோஷங்க. நம்முடைய 25வது ஆண்டு விழாவில் ஜூட் என்ன பேட்டி கேட்கும்போது அது பேட்டி எடுத்தார். பாஸ்டர், நீங்கள் இந்த பட்டணத்தில் ஒரு நல்ல இடத்துல போய் ஆரம்பிச்சிருக்கலாமே, பிரபலமான படித்தவங்க நிறைந்த பணக்காரர்கள் இருக்கிற இடத்துல போய் ஆரம்பிச்சிருக்கலாமே, எதுக்கு நீங்க நிறைய பேர் ஸ்லம் சர்ச் அப்படின்னு சொல்ற கூடிய ஒரு இடத்துல நீங்க ஆரம்பிச்சீங்கன்ற ஒரு கேள்வியை கேட்டார். இப்போ அதுக்கு பதில் நான் இப்போ சொல்ல மாட்டேன், அது என் ஃபேஸ்புக்கில் ஒரு சின்ன வீடியோவா இருக்குது, வேணா இன்னொரு முறை இன்னைக்கு போட்டு விடுங்க பிரதர், பார்க்கட்டும். ஏன் இது போன்ற ஒரு தாழ்வான இடத்துல, இப்ப இல்ல அங்க அந்த இடம், அந்த பழைய சேர்ச்சி ஞாபகம் இருக்கா? மறந்துடக்கூடாது. ஒரு முறை ஒரு ஊழியக்கார் வந்தவர் சொன்னார், பாஸ்டர் ரொம்ப கரெக்டான இடத்துல சேர்ச் வச்சிருக்கிறீங்க, ஏன்னா அப்போ வந்து சாவெல்லாம் அந்த வழியாக தான் போகும் இல்லையா, சர்ச்சு முன்னாடி ஒரு டக்கரான்னு அடிச்சுட்டு தான் போவாங்க. அப்படி போன ஒரு சாவுல தான் அங்கே போட்டிருந்துச்சு. நம்ம மாயி சிஸ்டர் அவங்க ஹஸ்பண்ட் ஆபிரகாம் பிரதர் வந்து பெயிண்டில் எழுதினார், அகாப்பே பைபிள் சர்ச் எல்லாம் எழுதிட்டு கீழே வந்து என்ன போட்டிருந்தார் தெரியுமா? ஆல் ஆர் வெல்கம் அப்படின்னு. தன்னுடைய தாய் தகப்பனுடைய கல்லறையை போய் கலர் பூசி, இந்த கல்லறை திருநாள் ஒன்று வருது, அதுக்கு போன மஞ்சுளா, நம்ம பொண்ணு மஞ்சுளா செத்துட்டா தெரியுமா, அவ வந்து இந்து பொண்ணுங்க, அவ வந்து அந்த போர்டை நின்று எல்லாம் கூட்டத்தோட கூட்டம், அதுக்கு அன்னைக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? அன்னைக்கு வந்து அந்த சிவராத்திரிக்கு பயங்கரமா இருக்குங்க. அந்த கூட்டத்தில் இவன் அந்த போர்டை வாசித்திருக்கிறான், அவங்க அம்மா அப்பா கல்லறைக்கு போனவா, அதில் என்ன போட்டிருக்குது? ஆல் ஆர். அப்பதான் மஞ்சுளா யோசித்திருக்கிறா, ஓ இந்த சர்ச்சில் யார் வேணாலும் போகலாம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஞாயிற்றுக்கிழமையே வந்துட்டாங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமையே அவள் வாழ்க்கையை மாற்றிட்டார். ஆமென். வாழும் வரைக்கும் இயேசுவுக்காக வாழ்ந்த ஒரு பிள்ளை. உங்களுக்கெல்லாம் மஞ்சுளாவை பற்றி நான் சாட்சி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்போ அந்த ஊழியக்காரர் என்ன சொன்னார் தெரியுமா? ஐயா, போய் சேர வேண்டிய இடத்துக்கு போறதுக்கு முன்னாடியே சொல்ல வேண்டிய செய்தியை சொல்ற இடத்துல நீங்க இருக்கிறீங்க. ஏன்னா நம்ம சர்ச்சை தாண்டி தான் எங்க போனோம்? கல்லறைக்கு போனோம். அங்க யாரும் போறதுக்கு முன்னாடியே தடுத்து நிறுத்தி சத்தியத்தை சொல்லுகிற ஒரு அற்புதமான இடத்துல ஆண்டு உங்களை வச்சிருக்கிறாருன்னாரு. ஆனா மக்கள் அது தெரியாம அது என்ன சர்ச்சு என்ன சர்ச்சுன்னாங்க. நான் சொன்னேன், பிரியப்பட்டனால ஒரு பெரிய சத்தியத்தை கற்றுக் கொடுத்தேன். உங்க மிஷன் ஃபீல்டு எதுன்னு கேட்டா எதுன்னு சொல்லணும்? நரகத்தின் வாசல். The gates of hell is my missionary place. எவ்வளவு பேருக்கு வாழ்வு கொடுத்தோம், எவ்வளவு பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. ஒருவேளை நான் சொல்லட்டா, நம்முடைய பழைய சேர்ச் இருந்த இடம் மாதிரி இப்போதாங்க 2 வாரமா இந்த ரோடுக்கு புது வாழ்வு வந்திருக்கு. அதுக்கு நான் எவ்வளோ ஜெபிச்சிருக்கேன் தெரியுமா? உங்களுக்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். நான் இதுக்காக ஜெபிச்சா மாதிரி எதுக்குமே ஜெபிச்சது இல்லைங்க. ஏன்னா என் மருமகளே சொல்லிட்டாச்சு இந்த ரோட்லயா வர்றதுன்னு. ஏன்னா என் மருமக வெள்ளைக்காரி இல்லையா, வெள்ளைக்காரிலாம் இந்த மாதிரி ரோட்ல வருவோம். இப்போ வந்தா தெரியும், நல்லா இருக்கும். இப்போ 2 நாளைக்கு முந்தி இந்த ரோட சொல்றாங்க எம்ஜி ரோடு மாதிரி இருக்குன்னு. ஏன் தெரியுமாங்க? இயேசு வந்ததுனால. ஆமென். பக்கத்து வீட்டு அம்மா ஒரு இந்து, அவங்க சொல்றாங்க, அன்னைக்கு என் முன்னாடி ஏன்ட தான் சொல்றாங்க, சார் நீங்க புதுசா எங்கேயாவது இடம் வாங்கிட்டுலாம் போயிடாதீங்க சார், இந்த சர்ச்சு இங்கேயே இருக்கணும் சார், இந்த சர்ச்சு வந்ததுனால தான் நாங்கெல்லாம் நிம்மதியா இருக்கிறோம் சார் என்கிட்ட சொன்னாங்கங்க. இங்க பாருங்க, இங்க ஒரு ஜன்னல் இருந்துச்சு, அதை மூடிட்டோம். அங்க பாருங்க, அங்க வந்து 2 ஓட்டை கண்ணாடி வச்சிருக்கோமா, அதெல்லாம் இந்த இது வைக்கிறதுக்காக வச்சது, ஃபேன் வைக்கிறதுக்காக.
அந்த அம்மா சொல்லிட்டாங்க, இந்த பக்கம் ஒன்று கூட என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு சொல்லு. 2 தோண்டணும், அதை கண்ணாடி வச்சு மூடிவிட்டு மீதியெல்லாம் அப்படியே விட்டுவிட்டோம். அந்த அம்மா இப்போ சொல்றாங்க, சார் நீங்க வந்ததுனால தான் நாங்க நிம்மதியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கையெடுத்து சொல்றாங்க, இந்த சர்ச்சு என்னைக்குமே இங்கே இருக்கணும். இல்லையா? இயேசு வருகிற இடம் மனித வாழ்வு மாத்திரம் இல்லைங்க, அந்த தெரு, அந்த ஊருக்கே ஒரு புது வாழ்வே இயேசு தருவார். அதனால சிறியவன் சின்னவன் நானும் அற்பமானவன் அட்ரஸ் இல்லாதவன் விசாரிக்க யாரும் இல்லைன்னு சொல்லி சும்மா பொய்யெல்லாம் பேசாதீங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டால் உங்க கௌரவம் உயரும், உங்க மதிப்பு கூடும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க மாத்திராமே சொல்லுங்க, விசுவாசிக்காதவங்க சும்மாவே இருங்க. அங்க தீர்க்கதரிசி சொன்னது இருக்கா? அங்க மீகா சொல்லியிருக்காரா? என்ன சொன்னார்? எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் சிறியதா இருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிற பிரபு எங்க இருந்து புறப்படுவார்? இன்னைக்கு சொல்லட்டா, இந்தியாவை ஆளப் போகிற பிரபு, இந்த உலகையே ஆளப் போகிற பிரபு நமக்குள்ள இருந்து புறப்படணும், நமக்குள்ள இருந்து பிறக்கணும். பெத்லகேம் அன்றைக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிச்சு, ஆனா சத்திரக்காரன் விட்டுட்டோம். இன்றைக்கு இந்த 2016ஆவது ஆண்டு கிறிஸ்துமஸ் கொண்டாடி கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இந்த உலகத்திற்கு ரட்சகராய், நான் வாழுகிற இந்த பாரத தேசத்திற்கு ரட்சகராய் பிறந்த இயேசு எனக்குள் பிறந்து என்னிலிருந்து புறப்பட்டு போக வேண்டும் என்கிற ஜபத்தோடு நீங்க வீடு திரும்பணும். அங்க சொல்றார், உன்னிடத்திலிருந்து பிரபு என்ன செய்வார்? புறப்பட்டு வருவார். அப்ப நம்ம கிட்ட இருந்து பிரபு புறப்பட்டு போகணும். அப்ப நமக்குள்ள அவர் பிறக்கணும். ஹல்லேலூயா. தேவனுடைய திட்டத்துல பெத்லகேம் ஒரு முக்கியமான இடமா இருந்தது. யாருடைய திட்டத்துல? ஆனா உலக பார்வையில் அது என்ன, ஒரு சின்ன ஊருங்க, சிற்றூர். அதனாலதான் பாட்டுல எல்லாம் போடுறாங்க, பெத்லகேம் என்னும் சிற்றூரினிலே, ஹாம்லெட், it was not even a village, சின்ன குட்டி ஊரு, 100 வீடு கூட இருக்காது. அந்த பெத்லகேமை தேடி வந்தவங்க தப்பான ஒரு இடத்துக்கு போனாங்க. கடைசி அந்த ஏரோதின் அரண்மனையில் அவங்களுக்கு பதில் கிடைச்சி அவங்க எங்க போனாங்க? திருப்பி சத்திரம்னு சொல்ல, சாஸ்திரிகள் போய் சத்திரத்தில் இயேசுவை பார்க்கல. எத்தனை முறை உங்களுக்கு பைபிள் ஸ்டடி நடத்திட்டேன். சத்திரத்தில் அன்னைக்கு ஒரு நாள் தான் இருந்தாங்க. சாஸ்திரிகள் சத்திரத்தில் போய் இயேசுவை பார்க்கலங்க, வெறும் மேய்ப்பர்கள் தான் போய் பார்த்தாங்க. சாஸ்திரிகள் போய் பார்த்தது 6 மாசமோ 8 மாசமோ 1 வருஷம் கழிச்சு தான் போய் பார்த்தாங்க. அகாப்பே சேர்ச்சில தான் இருக்கிறீங்களா? எத்தனை முறை இந்த சத்தியத்தை போதிச்சாச்சு? ஏன்னா ஏரோது குழந்தைகளை கொலை செய்ய கட்டளையிட்ட போது எத்தனை வயசுக்கு உட்பட்டவங்கள? 2 வயதுக்கு உட்பட்ட. அன்னைக்கு பிறந்த புள்ளன்னா அவனால கண்டுபிடிச்சிட முடியாதா? ஏன்னா சாஸ்திரிகள் தேடி போய் கண்டுபிடிப்பதற்கு பல மாதங்கள் கழிச்சு போனாங்க. அவங்க சத்திரத்துக்கும் போகல, மாட்டு தொழுவத்துக்கும் போகல. ஆனா இன்னைக்கு மடத்தனமோ படம் அடிக்கிறவன், குடியில் செய்றவன், சாஸ்திரிகள் எங்க பணிஞ்ச மாதிரி பண்றாங்க? மாட்டு தொழுவத்தில். அதனாலதான் சொல்றேன், வேத வசன அடிப்படையில் சகலம் இருக்கணும். சில காரியங்களை செய்யாதீங்கன்னு சொல்றது நீங்க செஞ்சா எங்களுக்கு என்னங்க? அது வேத வசனத்திற்கு எதிரானது. நாம் வாழ்வதே வசனம் வாழ்வதற்காக. இயேசு அந்த மாடடையும் குடிலே சத்திரத்தின் தொழுவத்திலே பிறந்த போது அங்க பார்த்தவங்க வெறும் யார் மாத்திரம்தான்? மேய்ப்பர்கள் தான். அதுக்கப்புறம் அவன் பிள்ளைய கூட்டிட்டு பெத்லகேமில் இருக்கிற அப்பா அம்மா வீட்டுக்கு போய் அங்க தங்கி இருந்தான். ஏரோதுவின் அரண்மனையிலிருந்து பதில் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த சாஸ்திரிகளை மீண்டும் அந்த நட்சத்திரம் என்ன பண்ணுச்சு? வழி நடத்தி பிள்ளை இருந்த வீட்டுக்கு நேரே அந்த நட்சத்திரம் என்ன பண்ணிருச்சு?
நின்ன உடனே பிள்ளை இருந்த வீட்டுக்குள்ளே அவர்கள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன் வெள்ளி தூபவர்க்கம் என்கிற காணிக்கைகளை எடுத்து வைத்து அந்த பிள்ளைக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவரை உண்மையான இருதயத்தோடு தேடுகிற நாடுகிற அனைவருக்கும் ஆண்டவரை காண்பித்து கொடுக்கிற இடம் பெத்லகேம். அல்லேலூயா. ஆண்டவரை தேடுகிற மக்கள் நம்மை தேடி வரணும். ஏன்னா ஆண்டவர் யார், அவர் எங்க இருக்கிறார் அப்படிங்கறத இந்த உலகத்துக்கு யாரால தான் சொல்ல முடியும்? யார்கிட்ட அவர் பிறந்திருக்கிறாரோ அவங்க காண்பித்து கொடுக்க முடியும். அல்லேலூயா. நீங்களும் நானும் தான் அந்த பெத்லகேம். பணிந்து கொண்டாங்களா? அதுக்கப்புறம் என்ன நடக்கு தெரியுமா? தேவதூதன் எச்சரிக்கிறான், நீங்க வந்த வழியா போகாதீங்க, அங்க ஆபத்து இருக்குது, வேற வழியா பாருங்க. வாழ்க்கை பாதை மாற்றப்பட்டுச்சா? இன்னைக்கு வாழ்க்கை பாதை மாற்றப்பட வேண்டிய மனிதர்களை வாழ்க்கை பாதை மாறுவதற்கு உதவி செய்கிற இடமும் எந்த இடம்தான்? பெத்லகேம் தான். அந்த பெத்லகேம் யாரு? நாம தான். ஆமென். இந்த கிறிஸ்துமஸ்ல நீங்க ஒரு பெத்லகேமா மாறுவீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, 3 காரியம் சொல்ல போறேன். எப்பா இப்போதான் ஆரம்பிக்கிறாரா? சிலர்லாம் வந்து போகும்போது கோழி வாங்கி போகலான்னு யோசித்தோம், கூட்டம் கூடிடுமே. இன்னைக்கு கோழிக்கறி எல்லா நாள் தானங்க திங்கிறீங்க. இன்னைக்கு சாதாரணமாக ஒரு பருப்பு சாம்பார் சாப்பிட்டா பரவாயில்ல. இப்போ நான் பேசுறேன், இதுதான் பிரியாணி. நீங்க கேட்டாலும் சரி, அப்படியே போனாலும் சரி, நான் பேசுறேன். நம்பர் 1 எப்ராத்தா. அதற்கு கொடுக்கப்பட்ட பேர் என்ன பேரு? எப்ராத்தா. எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே. இப்ப பெங்களூருக்கு ஒரு காலத்துல ஒரு பேர் இருந்துச்சு, தெரியுமாங்க? இல்ல, கார்டன் சிட்டி. என்ன சிட்டி? இப்ப கார்டன் சிட்டியா? அதே ஜீல தான் ஆரம்பிக்குது, ஆனா கிரேவியார்ட் சிட்டி. எங்க பார்த்தாலும் கல்லறையை தோண்டி போட்டிருக்கிற மாதிரி தோண்டி போட்டிருக்கிறோம் இல்லையா? சோ பெங்களூர் அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேர் இருந்துச்சு. அத மாதிரி பெத்லகேமுக்கு இன்னொரு பேர் இருந்துச்சு. என்ன பேரு? எப்ராத்தா. இந்த வாழ்க்கையில இது வரைக்கும் இந்த வார்த்தையை நீங்க வாயிலே சொல்லி இருக்க மாட்டீங்கல்ல, இப்ப சொல்லுங்க, என்ன பேரு? எப்ராத்தா. இது என்ன பேருப்பா? அதெல்லாம் விடுங்க. எப்ராத்தா அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? கனி கொடுத்தல். என்னது? ஃப்ரூட் பியரிங். எப்ராத்தா என்கிற அந்த இடத்தினுடைய பெயர் கனி கொடுத்தல் என்கிற அர்த்தமுடையது. இப்ப பாருங்க, எப்ராத்தாவில் தானே பிறந்தாரு. எப்ராத்தாவினுடைய இன்னொரு பெயர் தான் என்னது? பெத்லகேம். அப்ப பாருங்க, இயேசு எங்கே பிறக்கிறாரோ அந்த இடம் கனி கொடுக்கிற இடமாய் மாறும். அல்லேலூயா சொல்லுங்க. கனியற்ற பாழ் நிலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீ கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால் எப்ராத்தாவாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையிலே உன்னை கனி கொடுக்க செய்கிற இயேசு இன்றைக்கு பிறக்க வேண்டும். ஆமென். நான் வெறுமையான வாழ்க்கை வாழுகிறேனே, அன்னாளை போல மலடியாய் இருக்கிறேனே, என் வாழ்க்கையிலிருந்து எந்த பிரயோஜனமும் இல்லையே, கனி கொடுக்காத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று உன்னையே நீ நின்று கொண்டிருப்பாயானால் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே எப்ராத்தா என்கிற அந்த பெயரிலிருந்து ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார், எப்ராத்தாவிலே நான் பிறந்தேன், ஏனென்றால் அது கனி கொடுக்கிற இடம். இன்றைக்கு உன் வாழ்க்கையில் அவர் பிறந்தார்னா நீயும் என்ன கொடுப்ப? கனி கொடுக்க விரும்புறீங்களா? ஆமென்.
அந்த கனி கொடுக்கிற வாழ்க்கையை பற்றி யோவான் 15வது அதிகாரத்தில் ஆண்டவர் அதிகமா சொல்லிட்டார். என் பிதா திராட்சை தோட்டக்காரர், நான் திராட்சை செடி, நீங்கள் திராட்சை கொடிகள். நீங்கள் என்னிலும் நான் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் அதிக கனிகளை கொடுப்பீர்கள். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் பிதா என்ன அடைவார்? அல்லேலூயா. 2016 முடிய போகுதுங்க. இன்னும் ஒரே வாரம் தான் இருக்கு. நாட்டில் நடக்கிற எதுவுமே நல்லா இல்லை. நீங்கள் நாட்டு டிவியை திறந்தா, பேப்பரை பார்த்தா எல்லாமே எப்படி இருக்குது? ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி செய்தியாக இருக்கு. நம்ம ஒரு 2000 ரூபாய் 4000 ரூபாய்க்கு நாய் மாதிரி பேங்க் முன்னால் நிற்க வேண்டியிருக்கு. அவன் 2000 கோடி 5000 கோடி 3000 கோடின்னு பாதாள அறையில் ஆட்சி வச்சிருக்கான். ஒருத்தன் வீட்டில் 170 கிலோ தங்கம் கிடைச்சுதான். நீங்க நிறைய பேர் தங்க செய்யனுக்காக இன்னைக்கு சண்டை போட்டு கிறிஸ்துமஸ்க்கு வந்திருக்கிறீங்க. இந்த வருஷமா இந்த ஆள் வாங்கி தருவான்னு பார்த்தேன். வேண்டாமா? கவனிங்க, கனியற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? வெறுமையா இருக்கு நம்ம தேசம். எங்க போகுதுன்னு தெரியலங்க. இன்னைக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல நம்முடைய தேசம் எங்க என்ன ஆகும் என்றெல்லாம் சிலர் கேட்குறாங்க. ரொம்ப சீரியஸான ஆட்கள்லாம் கேட்குறாங்க. பாஸ்டர் வாட் டு யூ திங்க், என்ன நடக்கும்? அவங்க என்ன நினைக்கிறாங்க, 2017க்கு நான் ஏதாவது உடான்ஸ் விடுவேன், நம்ம ஆசாமிங்க சார்ஜ் கிரவுண்டில் வந்து கதை விடுறாங்களா அதை மாதிரி விடுவேன்னு என்கிட்ட கேட்க. நான் சொன்னேன் 2017 ஆரம்பத்துலேயும் இது தொடரும். இன்னும் 6 மாதம் 7 மாதம் இதே கதி தான் சொல்கிறேன். என்கிட்டலாம் நல்லதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க, உண்மையை மாத்திரம் எதிர்பாருங்க. உங்களுக்காக நல்ல காலம் பிறகு, நல்ல காலம் பிறகு, நல்ல காலம் பிறகு இந்த டாமெல்லாம் போட்டு பிழைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இது தொடரும், இந்த உபத்திரவம் தொடரும். ஆனா அதை பற்றி நீ கவலைப்படாத. நீ கனி கொடுக்கிற மகனாய் மகளாய் வாழ எப்ராத்தாவே உன்னிலே சுப்பிறக்க விரும்புகிறார். ஏற்றுக்கொள்வாயா? கனியற்ற பால் நிலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற வறண்டு போன உன் வாழ்க்கையை கனி கொடுக்கிற வாழ்க்கையாய் மாற்ற இயேசு எப்ராத்தாவிலே வந்து பிறந்தார். அல்லேலூயா. இரண்டாவது அந்த இடத்துக்கு பேர் என்ன பேர்? எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேம். நம்பர் 2 பெத்லகேம். பெத்லகேம் அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? The house of bread. அப்பத்தின் வீடு. அங்க என்ன கிடைக்கும்? அப்பம். அப்பம் ஆப்பம் இல்ல, அப்பம்னா பிரெட்டுங்க. அதாவது டெய்லி சாப்பாடுன்னு அர்த்தம். இன்னைக்கு இயேசு வந்து பெத்லகேம் ஆகிய உன்னில பிறப்பார்னா, உன்னிலிருந்து அநேகருடைய ஆவிக்குரிய பசி தீருவதற்குரிய ஜீவ அப்பத்தை கொடுக்கிற ஒரு நபராய் நீ மாறுவாய். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் மரணத்தை குறித்து அடிக்கடி பேசுறேன். சிலருக்கு வந்து அது கடுப்பை உண்டாக்குது. ஏன்னா அவங்க பயப்படுறாங்களான்னு தெரியல. ஆனா என்கிட்ட ஒரு டிராமா என்ன போடுறாங்கன்னா, ஏன் பாஸ்டர் மரணத்தை பத்தி அடிக்கடி பேசுறீங்க? ஒருவேளை ரொம்ப சந்தோஷமா உள்ள இருக்கும், ஆனா ஒரு பேச்சுக்கு பந்தாவுக்கு வீட்டில் சோறே இல்லைன்னா கூட சாப்பிட்டு போங்க பாஸ்டர்ன்ற மாதிரி. நீங்க ஏன் பாஸ்டர், அது வர்ற நேரத்தில் வரட்டும், நீங்க எதுக்கு அடிக்கடி மரணம்? நான் ஏன் சந்தோஷமா பேசுறேன் தெரியுமாங்க? ஏன் தெரியுமா? உங்களால் அப்படி பேச முடியாது. ஏன்னா என் வாழ்க்கையில் கடந்த 40 ஆண்டுகளாக, வருகிற மேல 40 வருஷத்தை முடிக்கிறேன், என்னால் இயன்ற அளவுக்கு எத்தனையோ பேருடைய ஆத்ம தாகம் தீரவும் ஆத்ம பசி தீரவும் என்னை ஒரு பெத்லகேமாய் கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார். நான் சந்தோஷமா இருக்கிறேன். இப்போ செத்தாலும் எவ்வளோ பேருடைய தாகம் தீர்க்க, ஆவிக்குரிய பசி தீர்க்க, ஜீவ அப்பமாகிய இயேசுவையும் ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவரையும் திரள் கூட்ட மக்களுக்கு, ஒரு மொழி மக்களுக்கு அல்ல பல மொழி மக்களுக்கு கொடுக்க இந்த பாத்திரத்தை அவர் பயன்படுத்திட்டார். அதனால சந்தோஷமாய் கண்ணை மூட நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். That's all. அதனால தான் நான் மரணத்தை பற்றி பேசும்போது எப்போது எப்படி பேசுறேன்? சந்தோஷமாய் பேசுகிறேன். பயனற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தா, வேஸ்டா ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தா
நான் சொல்லுவேன், இல்ல ஆண்டவரே நான் வேலையை முடிக்கல, கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்பேன். ஆனா எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வாய்ப்பையும் நான் வீணாக்கல. அதனாலதான் நம்முடைய ஸ்தாபனம், நம்முடைய சபையினுடைய அந்த லோகோ வார்த்தையை சொல்லி இருக்கிறோம், ரீச்சிங் தி அன்ரீச்ட், டீச்சிங் தி ரீச், touching the untouched with the love of Christ by all means at any cost without any more delay. எல்லா வழிகளிலும் என்ன செலவு செய்தாவது எந்த தாமதமும் இல்லாமல் இந்த ஊழியத்தை செய்து முடிக்கணும். ஆமென். என்னால் இயன்ற வரைக்கும் நான் செஞ்சிருக்கிறேன். இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல என்னை போல நீங்களும் ஒரு அறிக்கை செய்யக்கூடிய மக்களாய் மாறணும். அப்படின்னா நீங்க முதலாவது யாராய் மாறணும்? பெத்லகேமாய் மாறணும், அப்பத்தின் வீடாய் மாறணும். பசி எடுக்கிறவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள வந்து சாப்பிடணும். வாருங்கள், தாகமாய் இருக்கிறவர்களே வாருங்கள், பசியாய் இருக்கிறவர்களே வாருங்கள். நீங்கள் வந்து இலவசமா என்ன பண்ணுங்க? வாங்கி புசியுங்கள். உங்க வாழ்க்கை அப்படி ஒரு பெத்லகேமாய் மாறுமா? எப்போ மாறும்? பணக்காரனா நான் மாறும், இயேசு வந்தா மாறும். அல்லேலூயா. இந்த இயேசு பிறந்ததினாலே நம்மில் பலர் அநேகருடைய ஆத்ம தாகம் பசி தீர ஒரு கருவிகளாய் தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார். எப்புறத்தன்னா என்ன? கனி கொடுக்கிற வாழ்க்கை. பெத்லகேம்னா என்ன? அப்பத்தின். நீங்க ஒரு அப்பத்தின் வீடா மாறுவீங்களா? அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில கண்ணீரோடு இருக்கிறவங்க இந்த பிரதர் கிட்ட போனா, இந்த சிஸ்டர் கிட்ட போனா, இந்த சர்ச்சுக்கு போனா என் கண்ணீர் துடைக்கப்படும், என் தேவைகள் சந்திக்கப்படும், எனக்கு ஒரு வழி காட்டுவாங்க, எனக்கு ஒரு நல்ல பாதையை காட்டுவாங்கன்னு சொல்லி உங்களை தேடி வருகிற ஒரு பெத்லகேமாய் நீங்கள் மாற வேண்டும். ஆண்டவர் இன்னைக்கு கேட்பீங்களா? ஆண்டவரே என்னை ஒரு எப்ராத்தாவாய் மாற்றும், என்னை ஒரு பெத்லகேமாய் மாற்றும். நேரம் ஆகுது. மூன்றாவது காரியம், யூதேயாவில் உள்ள, எங்க இருந்துச்சு? யூதேயா, ஜூடேயா. இந்த ஜூடேயா, யூதேயாங்கிறது யாருக்குரிய இடம் தெரியுமா? இஸ்ரவேலின் 12 கோத்திரங்கள்ல ஒரு கோத்திரத்தின் பேர் என்ன பேரு? யூதா கோத்திரம். அந்த யூதா கோத்திரம் வாழ்ந்த இடம் தான் எந்த பேரு? யூதேயா. இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களிலே மிக சிறப்பான ஒரு இடத்தை பெற்ற கோத்திரம் எது? யூதா கோத்திரம். நம்முடைய ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிற ஒரு செங்கோலுக்கு பேர் என்ன பேர் தெரியுமா? யூதாவின் செங்கோல். அவர் ராஜசிங்கம் சொல்றான். என்ன ராஜசிங்கம்? யூதாவின் ராஜசிங்கம். அவர் யூதா கோத்திரத்தில் இருந்து பிறந்தவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த யூதா கோத்திரத்தார் வாழ்ந்த இடம் தான் யூதேயா. அந்த யூதேயாவுக்குள்ள இருந்ததுதான் எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேம். கரங்களை உயர்த்துறீங்களா? சொல்லுங்க ஹல்லேலூயா. இது வந்து பிப்ளிக்கல் ஜியோகிராஃபி. இப்ப நான் உங்களுக்கு கிறிஸ்துமஸ் பிரசங்கம் பண்ணல. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு பைபிள் ஜியோகிராஃபிக்கு என்ன சொல்லுவீங்க? தமிழ்ல பூகோளம் சொல்லுவோம். ஜியோகிராஃபி, திஸ் இஸ் தி பிப்ளிக்கல் ஜியோகிராஃபி. பைபிள்ல சும்மாலாம் ஒரு பேரை எழுதி வைக்கலங்க, ஒரு காரணத்தோட தான் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் உள்ள ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் என்ன செய்யாது? இப்ப சொல்லுங்க, எப்ராத்தாங்கிற பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்கா? அது தேவன் பைபிள்ல எழுதினதுக்கு ஒரு காரணம் இருக்கா? பெத்லகேம்ங்கிற பேரை வச்சதுக்கு ஒரு பேர் இருக்கா? காரணம் இருக்கா? இப்ப பாருங்க, இந்த யூதேயாவுக்கு ஒரு மதிப்பு இருக்கா? ஏன்னா அந்த யூதேயாவில் உள்ள எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமிலே யார் பிறந்தார்? இயேசு பிறந்தார். யூதா என்றால் பிரைஸ், துதி என்று அர்த்தம். அல்லேலூயா. அந்த 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 யூதேயாவில் உள்ள பெத்லகேமுக்கு வந்த மேய்ப்பர்கள் துதித்தாங்களா? சாஸ்திரிகள் துதித்தாங்களா? சொல்லுங்க. கடந்த 3 வாரங்களாக கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் சொல்லி நம்ம பிரசங்கம் கேட்டோமோ?
நேற்றைக்கு ராத்திரி இந்த பிரசங்கத்தை நான் கையில எழுதிட்டு இருக்கும் போது இது நினைவுக்கு வந்து, ஆண்டவரே 3 வாரங்களாக சங்கீதம் 34 இருந்து துதிக்கிற ஒரு வாழ்க்கையை பற்றி பேச சொன்னீங்களே, இப்போ இத பேச சொல்றீங்களே, உங்களுடைய ஞானம் ரொம்ப பெரியது ஆண்டவரே. கிறிஸ்துமஸுக்கு முந்தின 3 வாரம் துதிப்பது ஸ்தோத்தரிப்பதை பற்றி பேச சொன்ன ஆண்டவர் கிறிஸ்துமஸ் செய்தியிலே எதை பற்றி பேச சொல்றாரு? துதிப்பதை பற்றி பேச சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா! இது அலங்காரங்களின் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிற தேவன் அல்ல. அவருக்கு தேவையான அலங்காரம் நாம் செலுத்துகிற துதி. ஹல்லேலூயா! அப்ப துதிக்காதவங்க வாழ்க்கையில் என்ன இல்ல? அலங்காரம் இல்ல, துதி. யூதாவை பற்றி தனியாவே ஒரு பிரசங்கம் பண்றேன். இந்த ஜனத்தை எனக்கென்று இவர்களின் துதியை, அந்த ஜனம் யாரு? நாம தாங்க அந்த யூதையா. We are that Judea. Hallelujah. கடைசியா போன வாரத்தில் சங்கீதம் 40 இருந்து பட்சம் தெரியுமா? உளையான சேற்றிலும் பயங்கரமான குழியில் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கழுவி என்னை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி அவரை துதிக்கும் புது பாட்டை என் நாவிலே தந்தார். அவரை என்ன செய்கிறது? பாட்டது துதிக்கும். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை என்ன செய்வார்கள்? போன வாரம் அதுல தானே முடிச்சோம். ஆமென். இன்றைக்கு கிறிஸ்துமஸ்லயும் அதுல தான் முடிக்க போறோம். ஆமென். நம்முடைய நாவுல எப்போதும் அவரை துதிக்கிற துதி இருக்க வேண்டும். நம்ம எல்லாம் வந்து அல்லேலூயாக்காரங்கன்னு நம்மளை சொல்லுவாங்க. நம்மளெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க? நான் சொல்றேன், நம்ம எல்லாம் துதிக்காரங்க. துதி துதி என் மனமே, துதிகளில் உன்னதனே. அல்லேலூயா! உங்க வாழ்க்கையில துதி இருக்குமா? ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிற பிள்ளைகளாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை என்ன செய்யும்படி? துதிக்கும்படி. உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக என்ன செய்ய கடவுது? அதிகபட்சம் ஜனவரி 2வது வாரம் வரைக்கும் தான் இதெல்லாம் அலோவ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பசங்களை சொல்லி கத்திருங்க பாண்டுருவேன், இல்லையா? இந்த வெளிச்சம் பிரகாசிக்காது. இந்த லைட் எல்லாம் கலத்திடுவாங்க. ஆனா இப்ப நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற வெளிச்சம் உங்களுக்குள்ள இருக்குது. உங்கள் வெளிச்சம் மனுஷர் முன்பாக என்ன செய்ய கடவுது? அப்போ பிதா என்ன அடைவார்? துதிக்கப்படுவார், மகிமைப்படுத்தப்படுவார். இப்போ சொல்லுங்க, யூதேயாவில் இயேசு ஏன் பிறந்தார்? எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேம்ல ஏன் பிறந்தார்னு புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு அந்த பாலஸ்தீன நாட்டில் இருக்கிற யூதேயாவை தேடி அவர் போக மாட்டார். இன்னைக்கு புனித பயணம் நிறைய பேர் எங்க போயிருக்கிறாங்க? இப்ப நாம பேசிட்டு இருக்கிற அந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்க. ஆனா இயேசு இங்க இருக்கிறார். அவரை இல்லாத இடத்துல தேடிட்டு இருக்கிறாங்க. இப்ப உங்க உள்ளத்துல அவர் பிறந்திருந்தா இப்ப உங்ககிட்ட வந்தாதாங்க அவரை பார்க்க முடியும். ஆமென். இன்னைக்கு உங்ககிட்ட ஜனங்கள் யாரை பார்ப்பார்கள்? பெத்லகேம்ல வந்தா யாரை பார்க்கலாம்? எப்ராத்துக்கு வந்தா யாரை பார்க்கலாம்? யூதேயாவுக்கு வந்தா யாரை பார்க்கலாம்? இப்ப நான் சொல்லிட்டேன், நீங்க தான் எப்ராத்தா, நீங்க தான் பெத்லகேம், நீங்க தான் யூதேயான்னு சொன்னேன். அப்படின்னா உங்களை பார்க்கிற ஒவ்வொருவரும் உங்களிலே யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்த்து பணிந்து சாஷ்டாங்கமாய் விழுந்து அவருக்கு காணிக்கை வைத்து அவரை ஆராதனை செய்து ஆவியானவராலே புதிய வாழ்க்கைக்குள்ளே அவர்கள் நடத்தப்பட வேண்டும். அதற்கு நீங்களும் நானும் ஒரு எப்ராத்தாவாய் மாற வேண்டும், ஒரு பெத்லகேமாய் மாற வேண்டும், ஒரு யூதேயாவாய் மாற வேண்டும். ஜெபிக்க போறோம். நீ என்ன ஜெபிப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த மூன்றையும் சொல்லி, ஆண்டவரே என்னை அந்த எப்ராத்தாவாய் மாற்றும், என்னை அந்த பெத்லகேமாய் மாற்றும், என்னை அந்த யூதேயாவாய் மாற்றும். என்னிலே நீர் பிறந்து என்னிலே ஜனங்கள் உம்மை என்ன செய்யட்டும்? காணட்டும். என்னை காண்கிற ஜனங்கள் உம் பாதத்திலே விழுந்து உம்மை பணிந்து கொள்வார்களாக. என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். ஜெபமும் மலரும். எல்லாரும் எழுந்து இருப்போம். யாரும் பேச வேண்டாம், அமைதலா எழுந்து நின்று, ஆண்டவரே இந்த 2016வது ஆண்டு இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே இயேசுவை மக்கள் தேடிக் கொண்டிருக்கிறார்கள்.
ஏரோதுவின் அரண்மனை போன்ற இடங்களிலே தேடிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு வேறெங்கும் இல்லை. அவர் பிறந்திருக்கிற நபராகிய என்னிலே இயேசுவை காணும்படி என்னை எப்ராத்தாவாய் ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை பெத்லகேமாய் ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை யூதேயாவாய் ஒப்புக் கொடுக்கிறேன் சொல்ற எத்தனை பேர் இந்த ஆராதனையில் இருக்கிறீங்க? அல்லேலூயா. குழந்தைகளே, உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், will you allow Jesus to have his birth in your heart? Will you allow Jesus to come into your heart? Will you ask Jesus to come into your heart? Will you say, yes Jesus, come into my heart? சொல்லுங்க, ஆம் இயேசுவே, என் உள்ளத்திற்குள்ளே வார்.